அந்த அட்ரஸை இன்னொரு வாட்டி படி. விவேக் சொல்ல சத்தார் மறுபடியும் படித்தான். அற்புதராஜ் 7 அன்னைமேரி நகர், தாம்பரம். விவேக் கோகுல்நாத்தை ஏறிட்டார். இந்த கேஸில் நுழையிற இன்னொரு கிறிஸ்துவ பேர், மதம் மாறாத கேஸ். குணசீலி, வெரோனிகா ராணி, ரமணி 3 பேரும் விதவிதமாக செத்திருந்தாலும் கருப்புரத்தம் விவகாரத்தில் ஒன்றா இருக்காங்க. சத்தார் சார், இந்த அற்புதராஜ் ஏன் காரை இங்கே விட்டுட்டு போயிட்டாரு? தெரியல சார். விட்டுட்டு போனவர் ஒரு தடவை கூட ஒர்க் ஷாப்புக்கு வரலையா? வரல சார். நீயாவது அவரை போய் பார்த்தியா? 2 வாட்டி இந்த அட்ரஸுக்கு போய் பார்த்தேன் சார். வீடு பூட்டி இருந்தது. பார்ட்டி வர்றப்போ வரட்டும்னு நானும் இருந்துட்டேன். இந்த காருக்குள்ளே செத்து போயிருக்கிற பொண்ணை இதுக்கு முன்னாடி நீ எங்கேயாவது பார்த்துருக்கியா? இல்லை சார். கோகுல்நாத், ஃபாரன்சிக் ஆட்கள் வந்ததுமே நாம் தாம்பரம் புறப்பட்டு போகிறோம். தாம்பரம் அன்னைமேரி நகர் 7ஆம் நம்பர் வீட்டுக்கு முன்னால் ஜீப்பை நிறுத்தி இறங்கினார்கள் விவேக்கும் கோகுல்நாத்தும். வீட்டின் முகப்பில் அற்புதம் என்கிற வாசகம் சலவை கல்லில் என்கிரேவ் செய்யப்பட்டிருக்க, சிலுவை ஒன்று எம் ஆண்டவரே என்கிற வேண்டுதலோடு மின்னியது. காம்பவுண்ட் சுவரை ஒட்டி வளர்ந்திருந்த குரோட்டன்ஸ் செடிகள் விதவிதமான நிற இலைகளோடு எட்டி பார்த்தன. இருவரும் காம்பவுண்ட் கேட்டை தள்ளிக்கொண்டு உள்ளே போனார்கள். கேட் திறக்கப்படும் சத்தம் கேட்டு பக்கவாட்டு ஜன்னலில் ஒரு முகம் எட்டி பார்த்தது. பெண் முகம் உடனே மறைந்து ஓடி வந்து கதவை திறந்தது. சின்ன பெண், இன்னமும் தாவணி பருவம், +2 படிக்கிற பக்குவத்தில் இருந்தாள். அற்புதராஜ் வீடு இதுதானே? ஆமா. அவர் இருக்காரா? இருக்கார், உள்ள வாங்க சொன்னவள் திரும்ப கொஞ்சம் தள்ளி இருந்த அறைக்குள் நுழைந்தாள். பேசுவது கேட்டது. அப்பா, உங்களை பார்க்க போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. போலீஸா? ஆமாப்பா. எத்தனை பேர்? 2 பேர். எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. அவர் முணுகுவது கேட்டது. அவங்கள உள்ள வர சொல்லட்டுமாப்பா? வேண்டாம்மா, நானே போய் பார்க்குறேன். பேச்சு குரலை தொடர்ந்து கிரீச் கிரீச் என்று ஏதோ சத்தம். அந்த சத்தம் என்னவாக இருக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே ஒரு சக்கர நாற்காலியில் அந்த நடுத்தர வயது மனிதர் வெளிப்பட்டார். மீசை இல்லாத முகம், தலையில் வழுக்கை, காலர் இல்லாத ஷர்ட், லுங்கியில் இருந்தார். விவேக்கை ஏறிட்டு பார்த்து எஸ் என்றார். நீங்க மிஸ்டர் அற்புதராஜ்? ஆமா. உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? தாராளமா. ப்ளீஸ் பி சீட்டட். சுவரோரமாய் இருந்த அந்த சோஃபாவை காட்டினார் அற்புதராஜ். இருவரும் உட்கார்ந்தார்கள். விவேக் கேட்டான், உங்களுக்கு கார் இருக்கா? இருக்கு. எங்கே இருக்கு? ஒர்க் ஷாப்பில் விட்டுருக்கேன். எப்போ விட்டீங்க? 1 வருஷம் இருக்கும். எந்த ஒர்க் ஷாப்பில்? கொண்டி தோப்பில் இருக்கிற சத்தார் ஒர்க் ஷாப்பில். கார் அங்கே 1 வருஷமாக ஏன் விட்டு வச்சுருக்கீங்க? கார் அந்த ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு என் ஃப்ரெண்டோட மோட்டார் பைக்கில் தாம்பரம் வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட்டில் சிக்கி கோமா ஸ்டேஜுக்கு போய் ஒரு 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதுக்கப்புறம் வேலூர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட். கடந்த 1 மாத காலம்தான் வீட்டில் இருக்கேன். இனிமே தான் அந்த காரை போய் பார்க்கணும். எனிதிங் ராங் வித் தட் கார்? எஸ். ஒரு பொண்ணோட டெட் பாடியை நேற்று ராத்திரி யாரோ அந்த காருக்குள்ளே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. டெட் பாடியா? அந்த பொண்ணு யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். பேர் ரமணி, தேவக்கோட்டையை சேர்ந்த பொண்ணு. டெட் பாடியை ஏன் காருக்குள்ளே யார் கொண்டு வந்து போட்டாங்கன்னு ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? அதுக்கான என்கொயரி தான் இது. நான் இப்போ சொல்கிற சில கிறிஸ்டியன் நேம்ஸை கவனமாக கேட்டுட்டு வாங்க. அந்த நேம் பரிச்சயமாக இருந்தால் உடனே சொல்லுங்கள். அவர் தலையாட்ட விவேக் சொன்னான். குணசீலி? அவர் உதட்டை பிதுக்கினார். வெரோனிகா ராணி? தெரியலை. எஸ்தர் ராணி? ஜோவல்? லாரன்ஸ்? சேவியர்? சாரி, தெரியலை. பேப்பர் படிக்கிற வழக்கம் உண்டா? இல்லை. அந்த ஆக்சிடெண்ட் காரணமாக ஐசைட்டும் எனக்கு புவர். எதையும் கூர்ந்து பார்த்தா நெத்தி வலிக்கும். உங்கள் கார் ஒர்க் ஷாப்பில் 1 வருஷ காலமாக இருக்கிற விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யார் யாருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியும். ஆக்சிடெண்ட்டான மோட்டார் பைக்கை ஓட்டி வந்தது யார்? என்னோடய ஃப்ரெண்ட் ஆசீர்வாதம். அவருக்கு ஆக்சிடெண்ட்டில் அடிப்படலையா? படலை. அவர் எகிரி போய் வயல்வெளியில் விழுந்துட்டார். பைக் எது மேலே மோதிச்சு? ஒரு மாட்டு வண்டி மேலே. கோகுல்நாத், அந்த ஃபோட்டோக்களை காட்டுங்க. விவேக் சொல்ல கோகுல்நாத் தன் கையில் இருந்த பழுப்பு கவரை திறந்து உள்ளே இருந்த குணசீலி, வெரோனிகா ராணி, ரமணி ஃபோட்டோக்களை எடுத்து அற்புதராஜிடம் காட்டினார். இந்த பெண்களை எந்த சந்தர்ப்பத்திலாவது பார்த்துருக்கீங்களா? அற்புதராஜ் பார்த்துவிட்டு தீர்க்கமாய் தலையாட்டினார். இவங்களில் யாரையுமே நான் பார்த்ததில்லை. விவேக்கும் கோகுல்நாத்தும் எழுந்து கொண்டார்கள். இரவு 11 மணி. விவேக் அந்த ஃபாரன்சிக் மெடிசன் புத்தகத்தை புரட்டி கொண்டிருக்க ரூபலா டிவியை அணைத்துவிட்டு அவன் அருகே வந்தாள். என்ன, தூக்கம் வரலையா? இன்னைக்கு எனக்கு ஏகாதசி தான். ஏன்? இந்த பாய்சனிங் செக்ஷனை படித்து முடிக்கணும். கருப்பு ரத்தம் கேஸுக்காகவா? ஆமாம், நான் ஏற்கனவே இந்த புக்கை படித்து பார்த்துட்டேன். அட சிரிக்காதீங்க. 2-3 பாயிண்ட்ஸை தவிர உங்கள் கேஸுக்கு உபயோகமான தகவல் ஒன்று கூட அதில் இல்லை.
அம்மணி படித்த அந்த உபயோகமான பாயிண்ட்ஸ் என்னவோ, மெர்க்குரி பாய்சனிங், ஆர் பாய்சனிங், பைபாஸ்பரஸ். சிம்டம்ஸ் என்னவா? எல்லோயிங் ஆஃப் த ஸ்கின், லைட் பிளட்டிங் ஃப்ரம் நோஸ், மவுத் அண்ட் பவல்ஸ். ரத்தம் கருப்பாக மாறணும்னா ஓபிஎம் இஸ் த பாசிபிலிட்டி. விவேக் சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க? அரையும் குறையமா படிச்சுட்டு உளராத. நான் படித்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொக்கியில் மாட்டிருக்கு. என்ன? விவேக் வாயை திறந்த வினாடி வாசலில் காலிங் பெல் வீறிட்டது. ரூபலா எழுந்தாள். இந்நேரத்துக்கு யாருன்னு தெரியலையே. ஜன்னலை திறந்து பார்த்துட்டு ஆள் யாருன்னு விசாரிச்சு கதவை தர. ரூபலா முன்னறைக்கு போய் ஜன்னலை திறந்து வெளியே எட்டி பார்த்தாள். வாசலில் யாரோ நின்றிருந்தார்கள். யாரு? அம்மா, நான் ஆப்ரஹாம். ஆப்ரஹாமா? எந்த ஆப்ரஹாம்? செயின்ட் மேத்யூ சர்ச் கல்லறை தோட்டத்து காவலாளி ஆப்ரஹாம்மா. ஐயா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ரூபலா வாசல் கதவை நெருங்கினாள். தாழ்பாளை விலக்கி திறந்தாள். அவள் கதவை திறந்ததுமே அந்த பயங்கரம் நிகழ்ந்தது.